Happy morning, friends. Hello, friends. வணக்கம் and welcome to Karthika channel. KC Familiesல ஸ்பெஷல் ஹாய். காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிக்கிற வேலை நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரிங்க் குடிக்கணுமோ அதை குடிச்சிட்டு அடுத்த வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்னா குருமா செய்ய போறோம். அண்ட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் சேர்த்து ஒரே குருமாவா வச்சிட போறேன். ரெண்டு வேலைலாம் கிடையாது. அப்படியே இருங்க. அண்ட் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ தாளிப்புக்கு ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் என்னோட சமையலில் எப்போவுமே பெருங்காயம் இல்லாமல் இருக்காது, நான் அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சன்னா வேறு, ஸோ தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னா வேக வச்சு வச்சாச்சு, ரைஸும் வடித்து வச்சாச்சு. ரைஸை கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பாடு காட்ட போகிறோம். இன்னும் பறந்துச்சு பறக்காச்சு. ரொம்ப எல்லாம் ஒன்று ஒன்றா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அகெயின் கொண்டக்கடலை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வெங்காயம் அப்படியே சிவக்க வதங்கணும்லாம் இல்லை, இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். தக்காளி பழம் வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் இருந்தனால 2 ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் வந்து மீடியம் சைஸில் 2 ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. என்னோடது காரம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த குழம்பு மிளகாய் தூளை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சன்னா மசாலா அது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். முருங்காவை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சூப்பர் முருங்காவாக இருக்குது. இப்போ இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னா மசாலா வந்து சன்னா வந்து 50% to 70% வெந்தால் போதும். மீதியை வந்து குழம்புல வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா குழம்புல லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். நான் வந்து ஒரு 60% தான் வேக வச்சு வச்சுருக்கேன். யூஸ்வலி நான் வந்து ஒரு 8 விசில் விடுவேன், ஏன்னா க்ரன்ச்சியாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸில் கடகடன் 10 மினிட்ஸில் சாப்பிட வசதியாக இருக்கும் குழந்தைக்கு. ஸோ ஈஸியாக அவன் சூ பண்ணணுன்றதுனால நான் 8 விசில் விடுவேன். ஓவர் நைட் சோக் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 விசில் தான் இது விட்டு இறக்கியாச்சு. ஸோ தண்ணியோட லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். முருங்காய் சன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வரட்டும். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும், ஏன்னா சன்னாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது, குழம்புல வேற உப்பு போடுறோம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். இது எல்லாம் சுருண்டு வதங்கி வெந்து வரணும், பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் ஒரு மசாலா நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு புதுசாக பார்த்து கற்றுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சன்னா குருமாக்கு நான் வந்து இங்கே அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 கேஷ்யூ எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கசகசா போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வழுவழுன்னு விழுதாக அரைச்சிக்கோங்க. நான் சொன்னதை வந்து வழுவழுன்னு விழுதாக அரைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா, கிட்ட வாங்களேன், லாஸ்ட்டில் அந்த ப்ரௌன் பார்ட் இருக்குல்ல தேங்காது, அது இப்படி அடியில் வண்டல் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் துருவிட்டு தான் யூஸ் பண்ணுறீங்க, அதை அரைக்கும் போதே அந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட். எனக்கு டைமில் அதும்போது என்ன பண்ணுவேன், இந்த ஓடோட போட்டுருவேன். அந்த ஓட உடம்புக்கு நல்லதில்லை, அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்படி நம்ம அரைச்சி ஊற்றும் போது நம்ம வந்து இதை இப்படி அடியில் தங்க வச்சு இதை மட்டும் ஊற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா தயாராகிடுச்சு. முருங்காய் வெந்து வந்துடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி மூடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நான் உருளைக்கிழங்கு தாளிக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். டக்குன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்கடா, உழுதுருச்சு. இன்னைக்கு நிறைய சதுர விட்டுட்டே இருக்கேன். சதுர விடணும், அப்படிதான் நல்லா இருக்கும். செம்ம வெயிலாக இருக்கு. காலம்புரை இன்னைக்கு மோசமான வெயிலாக இருக்கு. வெந்து போகுது, ஊற்றிட்டு இருக்குல்ல என் முகத்துல. நான் வெறும் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஃபேஸில், ஏன்னா க்ரீம்ஸோ ஃபவுண்டேஷனோ சிசி கிரீம் பிபி கிரீம் இந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா வழியும் தெரியும். பவுடர் மட்டும் போட்டுக்கலான்னு போட்டுக்கிட்டேன். கஷ்டம். பார்த்து வைக்க வேண்டியிருக்குல்ல. ஆஃப் சிம்ல வச்சாக்கா டக்குன்னு ஆஃப் ஆயிடுது, பிஎன்ஜி மாத்தினதுனால. கார்த்திமா, இது எதுக்குடா தாளிப்பு? எதுக்கு அதோ காட்டுறேன். காட்டுறியா? இதோ
என்ன இது நீங்களே சொல்லுங்க, பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? தயிர் சாதம் போல இருக்கு. அதுல கேரட் போட்டு வச்சுக்கிறியா? கேரட் துருவி வச்சிருக்கேன், உப்பு போட்டு தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுல வெண்ணெய் திரண்டு வந்திருக்குல்ல, அதுவும் பாலும் அந்த ஏடும் கலந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு அரை கிளாஸ், 1/4 கிளாஸ்ல இருந்து அரை கிளாஸ் அளவு தயிர் சாதமா? அவ்வளோ காலம்பரே நிறைய செய்றியா? ஒண்ணுமே இல்லை, தயிர் சாதம். என்னப்பா பேச்சுலர்ஸே செய்வாங்க தயிர் சாதம்லாம்? தயிர் சாதம் மட்டும் செய்வாங்க. லெமன் சாதம், தயிர் சாதம், அவ்வளோதானே. லெமன் சாதம் வேற இருக்கா இன்னைக்கு? சைடு எப்போ பார்த்தாலும் காய்கறி புரோட்டீன் இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு நாள் தயிர் சாதம், லெமன் சாதம். அடுத்த வாரம் புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம். அது வெரைட்டி ரைஸ்னாலே ஒரு புளி சாதம் ஊட்டியே. கண்டிப்பா புளி சாதம், தயிர் சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம் அப்படி சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்றோம். நல்லா பசஞ்சிட்டீங்க. நல்லா கொலன்னு இருக்கு பாருங்க, சூப்பரா, பார்க்க சூப்பரா இருக்கு. தண்ணியே ஊற்றல, மிளகா லைட்டாக உடச்சி விட்டுறேன். இஞ்சி போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன். இதில் லாஸ்ட்டில் ஒரு 2-3 ஸ்பூன் மாதுளம் பழமும் போட்டோன்னா சரியாயிடும். இங்கே லெமனுக்கு வந்து தாளிச்சிடுறேன், லெமன் சாதத்துக்கு. அடுத்த தாளிப்பு போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்த தாளிப்பு ரெடி. லெமன் சாதத்துக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. முந்திரி பழம் போட்டுக்கிறீங்களா? முந்திரி, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு. சூப்பர். லெமன் சாதம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது லெமனாக இருக்கணும், புளிப்பு இருக்கணும். லெமன் அப்படி பேசிட்டேன். லெமன் சாதத்தில் லெமன் தான் இருக்கும். நிறைய இடத்துல லெமன் மாங்காய் இருக்கும், வெறும் தாளிச்ச சாதம் மாதிரி இருக்கும். அது வந்து சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு தூவி விட்டுருப்பாங்க, பொடியை லைட்டா. இல்ல கடையில லெமன் சாதம் கலர்ஃபுல்லா இருக்கும், போய் வாங்கி சாப்பிட்டா தாளிச்ச சாதம் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. அதுக்கு ஏன்டா லெமன் சாதம் பேர் வைக்கிறீங்கன்ற இல்ல எப்படி தெரியுமா? லெமன் சாதம்னா டேங்கியா அப்படி இருக்கணும், கொஞ்சம் புளிப்பா நல்லா லெமனோட ஃப்ளேவர் இருக்கணும் நல்லா. எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. அதுல தாளிச்ச மிளகா இருக்குல்ல, அதை எடுத்து நசுக்கி புடி சாப்பிட்டுக்கணும், அப்படிதான் இருக்கணும். ரைட். எனக்கு என்ன நினைச்சுக்க, என்ன ஒரு சட்னி, துவையல் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். வெறும் லெமன் சாதம் ட்ரையா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அன்னைக்கு குருமா தெரியல, அதை சாப்பிட்டுருவேன். உருளைக்கிழங்கு இருக்கே, அதுவும் ட்ரையா தானே இருக்கும். நான் முட்டை தொக்கு பண்றேனே, அப்ப சூப்பர், அது சாப்பிட்டுருவோம். உனக்கு ஏத்த மாதிரி தான் எங்க சமையல் இருக்கும். என்ன செஞ்சிருக்க பாரு. அப்புறம் நான் வெறும் 2 தயிர் சாதமும் என்னது லெமன் சாதம் சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே குருமா போயிருக்கு, முட்டை வேற போட்டதா. மார்னிங்க்கும் நைட்டுக்கும் முட்டை வேக வச்சேன், அப்படியே கொடுத்துருவேன் நினைச்சேன். அங்க எக் பாயில் அங்க பச்சை முட்டைன்னு இருக்கு, பரவாயில்ல பாருங்க, நேச்சுரலா பாக்குறதுக்கு என்ன. எங்க இது உள்ள இங்கெல்லாம் கிடக்கு, இந்த பக்கம் வந்துருச்சு போல இருக்கு. சிஸ்டர் இவ்வளவு போடவா? மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன போட போறீங்க? லைட்டாக கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை லைட்டாக போட்டோம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே லெமனை ஊற்றிட வேண்டியதுதான். உப்பு உப்பு தான்ப்பா போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. லெமன் சாதம் யாருக்குமே செய்ய தெரியாது. கையில மறந்துடுச்சுமா, இல்லை நான் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் நானே கற்றுக்கிறதுக்காக எடுத்து வச்சு நாளைக்கு லைப்ரரி மாதிரி நோட்ஸ் மாதிரி. ஆமா ஓகே, அவ்வளோதான். லெமனை ஊற்றிட வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, லெமனை ஊற்றுங்க. ஊற்றியாச்சு, முட்டை இங்கே ரெடியாக இருக்கு. ஆமாம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிவப்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. உப்பு ஆமாம். கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். ஓகே. லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த பச்சை வாசனை போனோடனே முட்டை இதில் கீறி இதில் போட்டுற வேண்டியதுதான். சும்மா 4 இடத்துல அப்படி போட வேண்டியதுதான். முட்டைக்கு வலிக்காதுல்ல? ஏன் இல்லை, கொஞ்சம் மெதுவாக போறியா, அதனால கேட்டேன். ஐயோ, போட்டு அழுத்தினாக்கா முட்டை உடஞ்சு வந்துடும். அப்புறம் ஷார்ப்பா இருக்கு, புது கத்தி இல்ல. இங்க பாருங்க, போட்ட உடனே உலக்க தெரியுதா? ஆமா, எங்கேயும் தெரியலடா எனக்கு முன்னாடி. அவ்வளோதான், போட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிரு. முடிச்சிடுறேன், அவ்வளோதான். லெமன் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக பேக் பண்ணால் தயிர் சாதம் பேக் பண்ண கரெக்டாக இருக்கும். இதுலேயே முட்டையும் வச்சுடுறேன் நான். 2 கரண்டி இருக்கு இதில். நீ என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஒன்னொன்னா. முட்டை தொக்கு நிறைய செஞ்சுக்கிறீங்க. எப்பவுமே ஃபுல் ரைஸ் கொடுப்பேன், பாதி ரைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ முட்டை தொக்கு, லெமன் ரைஸ். மாதுளப்பழம் வந்து உரிச்சது எதில் ஜி ஆர்டர் போட்டீங்க? பிளிங்கிட்டா. அவ்வளோதான். கேரட்டும் போட்டாச்சு, மாதுளம்பழமும் போட்டாச்சு, ஷர்வினுக்கு அப்படியே மேலாப்பில் போட்டாச்சு. இல்லை சாலட்டில் கொஞ்சம் போட்டுடலாம் உனக்கு, ஃப்ரூட் சாலட் மாதிரி. சிரிக்கிறான். டிராகன் ஃப்ரூட்டும் ஆர்டர் போட்டாச்சு.
இது 2-3 பாக்ஸ் மாதிரி தெரியும். சப்பிடு 2-3 பாக்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதுதான் பெரிய பாக்ஸ். அதில் பாதி தான் வச்சிருக்கேன், மீதிக்கு உள்ள முட்டை தான் வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து பாதி தான் தயிர் சாதம். ஷேர் பண்ணுவான் ஷர்வன், அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் பேக் பண்ணியாச்சு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் எங்கது இந்த ஒரு இங்கே பாருங்க, என்னது உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கேரட்டும் வெள்ளரிக்காவும் வச்சுருக்கேன். கேரட்ஸ் அண்ட் வெள்ளரிக்காய் டெய்லி எடுக்கிறது நல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்டும் வச்சிடுறோம். அவ்வளோதான். டிராகன் ஃப்ரூட் வந்துருச்சு. சூப்பரா இருக்கு பாரு பாக்குறதுக்கு. சரி பாரு, சரி மூஞ்ச பாரு. ஐயோ பிடிக்காது அவனுக்கு. ஐயோ அப்படின்னு இருக்கான். பிடிச்சது மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, எல்லாத்தையுமே சாப்பிட்டு பழகி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கும்டா. உன்னுடைய பேக்ல இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கப்பா, இதுல இடம் பத்தாது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்கு. சர்வன் பா, இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு எது? இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்கு. இதுதான் சரியா? மாத்தி எடுத்துறாதப்பா தம்பி. மாத்தி எடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஸ்நாக்ஸ். உனக்கு உருளைக்கிழங்கு தான் ஸ்நாக்ஸ். உருளைக்கிழங்கு வறுவல் உட்காந்து நீ சாப்பிடணும். ஆமா. என் காலை மிதிக்கிறடா தம்பி. ஷூல டிப்ல பட்டுருச்சு, எனக்கு தெரியல. ஓகே ஓகேப்பா, போலாமா? போலாம். டாடா. இன்னையோட PT1 முடியுது. இந்த வீக்கெண்ட் நாங்க சொந்த வீட்டுல போய் தங்க போறோம். அங்க இருந்து நீங்க vlogs பாப்பீங்க. வாங்க பார்க்கலாம். பில்டிங் சூப்பரா பெருசா எழும்பி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இப்போ எழும்பி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டூர் வந்து காமிக்கிறேன். கிட்டக்க காமிக்கிறனால சரியா தெரியல. நீங்க அது ரொம்ப பெரிய வாஸ்ட் ஸ்பேஸ்ன்ற ஹியூஜ் ஸ்பேஸ்ன்றதுனால ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்தாக்கா கவர் ஆகுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சூப்பரான ஹோம் டூர் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க அதை பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? குட்டி வீடியோவா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.